வெல்கம் டு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பருப்பு வடை. பருப்பு வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பருப்பு. அதை நல்லா கழுகி ஒரு 2.5 மணிலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா கழுகிக்கோங்க. கழுகிட்டு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கோங்க. அப்புறமாட்டு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகு ஒரு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு பிடி கறிவேப்பிலை அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2.5 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதில் இந்த வெங்காயம் போட்டுக்கணும். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதை இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகு, கறிவேப்பிலை, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம கடலை பருப்புக்கு பதிலாக பட்டாணி பருப்பில் செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பட்டாணி பருப்பு தான் இந்த வடைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒருக்க செய்து பாருங்கள். உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கணும். வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா விரகி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சு நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை கையில் வச்சு சின்னதாக தட்டி தட்டி எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், சின்ன மீடியம் சைஸில் தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சூடு எண்ணெய், நல்ல எண்ணெய் சூடாக இப்படி தட்டி ஒவ்வொன்றில் போட்டு எண்ணெய் சூடானது சூடு எண்ணெயில் போட்டு இப்படி உருட்டி எடுத்து சின்னதாக, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாக வேண்டாம். மாற்றி போட்டு நல்லா இது வெந்துட்டு, இப்போ 2 சைடும் நல்லா செவக்க வெந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். வடை ரொம்ப தீயும் போடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் இதில் போட்டு நம்ம இதை சுட்டு எடுத்தோம்னா நல்லா முறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முறு வடை தயார். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.